ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்பா. ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 1 மினிட் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ அதனால நோட் பென் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாருமே நேராக உட்காந்துச்சா? நோட் எடுத்துட்டீங்களா? உங்களுடைய அந்த மேஜிக் நோட் எடுத்துக்கோங்க, மேஜிக் புக் எடுத்துக்கோங்க. உங்க நோட் புக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக் நோட் புக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே வைங்க. அதில் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட கோல் கார்டு அதில் இருக்கும். உங்களுடைய பேருக்கு பின்னாடி உங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் பிடி அசிஸ்டன்ட் இருக்கும். உங்களுடைய கோலுக்காக ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் எழுதிருப்பீங்க. உங்க கடவுளோட ஸ்லோகம் ஏதாவது ஒன்று எழுதிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களோட பேர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி நான் ஒரு இன்னைக்கு அந்த பேஜை வந்து ஒரு பாருங்க, கண்ணார பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணி தேங்க் காட், கண்டிப்பா இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்காக தான் நீங்க படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டோட பேஜஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. டேட் போட்டுட்டு ப்ரேயருக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போடுவோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. ரைட் கார்னர்ல ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன ரீசனுக்காக, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு, வாட் அப்படின்னா நான் பிடி அசிஸ்டன்ட் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய பிடி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். ஓகே, ஃபர்ஸ்ட். தென் ஒய், என்ன ரீசனுக்காக வேணும், என்னோட ஃபேமிலியில எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் வேணும். என்னால அடுத்த தலைமுறைக்கு நிறைய கல்வியை கொடுக்க முடியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான கல்வியை ஒரு பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு 2 பாயிண்ட் வந்து ஒய்ல வச்சுக்கோங்க. தென் தேங்க்யூல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யூர் ஐஸ், டேக் எ லாங் பிரீத். உங்களுடைய வலது கையை அது மேல வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட தமிழ் சைனை பண்ணுங்க. கண்ணை திறந்துட்டு ஒரு தமிழ் சைனை அந்த ட்ரையாங்கிள்குள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேல வலது கை வச்சு மூடிட்டு நான் எப்பவும் சொல்றேன் அதே விசுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யூர் ஐஸ், டேக் எ லாங் பிரீத். நல்லா மூச்சு இழுத்து வெளில விடுங்க. கண்ணை திறந்து நீங்க பார்க்கும்போது உங்க முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட வாசல் இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஸ்கூல் எழுதிருக்காங்க. அதுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. எல்லாரும் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் உங்களை விஷ் பண்றாங்க. அழகா சிரிச்சுட்டே உள்ளீங்க. ஆஃபீஸ் ரூம் வாசல்ல போறீங்க. ஒரு பியூன் இருக்கிறாங்க. அவங்கள அட்டெண்டர் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எல்லாருமே உங்களோட மேஜிக் புக் எடுத்துக்கோங்க. எல்லாருமே உங்களோட மேஜிக் புக் எடுங்க. எடுத்தாச்சு. அதோட ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களோட கோல் இருக்கும். அந்த கோலை பாருங்க. கோலை பார்த்துட்டு ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுங்க. இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த 1 hour நான் படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு 115 hours கிட்ட ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் 25 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு அதனால. ஓகேவா? சரி, ஓகே. ஓகே, அந்த கோல் கார்டை பார்த்ததுக்கு அப்புறமா அதுல உங்களோட பேருக்கு பின்னாடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கு, பிடி அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ நோட்ல நான் ட்ரையாங்கிள் போடணும்னு சொன்னேன் இல்லையா, ஓப்பன் பண்ணுங்க. நோட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு டேட்டை போடுங்க, ட்ரையாங்கிள் போடுங்க. ட்ரையாங்கிள் போட்டுட்டு அங்க வாட், அந்த ட்ரையாங்கிளோட லெஃப்ட் கார்னர்ல உள்ள டாட்ல நம்ம என்ன பண்ணணும், வாட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட் அப்படிங்கறத இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலாமா? நேரா உட்காந்துக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரல அந்த ட்ரையாங்கிளோட லெஃப்ட் கார்னர்ல உள்ள அந்த டாட்ல வைங்க. வாட், என்ன வேணும்னு கடவுள் உங்க முன்னாடி இப்ப ஒரு ஏஞ்சலோ இல்ல கடவுளோ வந்து நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஸோ டேரக்டா சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடி அசிஸ்டன்டா இருந்து நிறைய பிடி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னு டேரக்டா சொல்லுங்க. ஸோ அடுத்தது ஒய். அப்படியே உங்களை கை வந்து அந்த பக்கம் போகணும். ஒய் கிட்ட போகும்போது உங்களுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளத்துக்காக தான் இந்த தேடல். அதனால எனக்கு இந்த ஜாப் வேணும்.
2வது கல்வி அறிவை தேடிட்டு இருக்க ஒரு பாமர மக்களுக்குமே நான் வந்து ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும், நல்ல ஒரு எஜுகேஷன் நான் கொடுக்கணும். அதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கு, நான் முழுசா நம்புறேன். எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு, அதனால எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். வைங்கிற ஆப்ஷன்ல 2 சொல்லியாச்சு. அதுக்கு மேல ட்ரையாங்கிள்ல மேல வாங்க, தேங்க்யூ சொல்ல போறீங்க. ஸோ இப்போ நிஜமாவே நல்லா மூச்சு உள்ள எடுத்து வெளில விடுங்க. உங்களுடைய ரியல் இமேஜினேஷன். ஸோ எப்படி ப்ரே பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், கண்ணை மூடி நீங்க திறக்கும் போது உங்க முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க என்ன பண்றீங்க, உள்ள என்டர் ஆகுறீங்க. நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரும் உங்களை பார்த்துன்னு ஒரு ஸ்மைலோட குட் மார்னிங் டீச்சர் இல்ல குட் மார்னிங் சார்னு சொல்றாங்க. நீங்களும் குட் மார்னிங் விஷ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே உள்ள போறீங்க. உங்களோட ஆஃபீஸ் ரூம் இருக்கு, ஆஃபீஸ் ரூம்ல ஒரு அட்டெண்டர் இருக்காங்க. அந்த அட்டெண்டர் என்ன பண்றாங்க, உங்களுக்கு குட் மார்னிங் டீச்சர் இல்ல குட் மார்னிங் சார்னு சொல்றாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே விஷ் பண்றீங்க. உள்ள போனா பிரின்சிபல் ரூம் பக்கத்துல, அதாவது ஹெச்எம்ஸ் ரூமுக்கு பக்கத்துல ஒரு லெட்ஜர் இருக்கு. அட்டெண்டன்ஸ் சைன் பண்றதுக்கு 2 லெட்ஜர் இருக்கு. உங்களுடைய வலது பக்கத்துல ஒரு லெட்ஜரும் இடது பக்கத்துல ஒரு லெட்ஜர் இருக்கு. அதுல ஒரு லெட்ஜர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பெர்மனன்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சைன் பண்ற லெட்ஜர், இன்னொன்னு டெம்பரரி டீச்சர் சைன் பண்ற லெட்ஜர். இப்போ என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, அதுல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னு எழுதல, பிரைவேட் அதாவது டெம்பரரி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சைன் பண்றது இருக்கு. அதை விட்டு அதுக்கப்புறம் உள்ள லெட்ஜரை தொட்டு பாக்குறீங்க, அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சைன் பண்றது. அதை தொட்டு பார்த்து ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அதுல பார்த்தா ஒரு பர்டிகுலர் நம்பர், சீரியல் நம்பர் 7 இல்ல 8 எழுதியிருக்கு. அந்த 8க்கு நேரா உங்களோட பேர் எழுதியிருக்கு. அதுல நீங்க சைன் பண்ண போறீங்க. உங்க பேக்ல இருந்து ஒரு கிரீன் இங்க்குள்ள ஒரு பென் எடுக்கிறீங்க. எடுத்து அந்த இடத்துல நீங்க சைன் பண்றீங்க, உங்களோட பேரை சைன் பண்றீங்க. சைன் பண்ணிட்டு அந்த பெண்ணை மூடி உங்க பேக்ல வைக்கிறீங்க. நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளில விடுங்க. தேங்க் காட் ஃபார் திஸ் மொமெண்ட். இந்த மொமெண்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அதை கண்டிப்பா நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ நிதானமா கண்ணை துறங்க, ஓப்பன் யுவர் ஐஸ். ஸோ இந்த மொமெண்ட்டை கடவுள் உங்களுக்கு நிறைவாக்கி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே கிளாஸ் ப்ரேயர் ஆரம்பிச்சலாமா? ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே ஒரு ஹார்ட் ப்ரெசென்ட் பண்ணலாமா காடுக்கு? இந்த ப்ரேயரை கொடுத்த காடுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஒரு ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய விஷஸ் நீங்க கொடுக்க அது பல மடங்கா உங்ககிட்டே திரும்ப வரும். ஸோ எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஹார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க் காட். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல 100 பேருக்கு மேல இருந்தாலுமே 50 மெம்பர்ஸ்க்கு மேல சின்சியரா படிக்கிறீங்க. ஸோ உங்க அத்தனை பேருக்குமே நான் வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போதுமே. ஏன் அப்படின்னா நான் இது வரைக்கும் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் ஃப்ரீ சோர்சஸ் கொடுக்கும்போது யாரும் இந்த அளவு எஃபெக்டிவா என்கிட்ட கொடுத்தது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாருமே அந்த மோர் தென் ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு மேல நேத்தி வந்து எனக்கு டவுட் கிளாரிபிகேஷன் செஷன்ல டவுட்ஸ்க்கு வந்து கேட்டீங்க. அதாவது என்ன, நான் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்க்கு அது வந்து நான் அந்த பர்டிகுலர் புக் நான் உங்களுக்கு கொடுத்த புக்ல தப்பா இருந்துச்சு. அப்பர் ட்ரையாங்கிள்னா அந்த மேல உள்ளதுல 0 இருக்கணும்னு சொன்னேன், மேல உள்ளதுல என்ட்ரிஸா இருக்கணும். அந்த புக்ல மட்டும் தப்பா இருந்தது. அதை நானே நோட்ஸ் எழுதும்போது தான் கவனிச்சேன். அந்த ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணி சில பேர் கேட்டீங்க. அதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. மேட்ரிசஸ்ல நான் 11th 12th புக் படிச்சிட்டு இருக்கேன் மேம், எனக்கு இந்த டவுட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சில பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் சில பேர் குவிஸ் அட்டன் பண்ணி ஸ்கோர் எழுதும்போது எனக்கு இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல உங்க அத்தனை பேரையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க அத்தனை பேருக்கும் சரி, நம்ம ஃப்ரீயா தான் ஒரு கோர்ஸ் போறோம், நம்ம ஏன் படிக்கணும்னு நினைக்காம ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்காங்க, ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கு, இது ஏன் நான் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்படி இல்லாம பிரைமரியான விஷயமா இருந்தாலும் அதை கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட நீங்க அந்த அத்தனை பேருக்குமே நான் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உங்களை நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சின்ன விஷயத்தையே அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த சின்ன விஷயத்துல இருந்து நான் ஒரு 50 கொஸ்டின் கேட்டா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியுமா? இங்க எத்தனை பேர் 20 கொஸ்டின்ஸ்க்கு 15 கொஸ்டினுக்கு 15 வாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே 15 அவுட் ஆஃப் 15 இல்ல. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நைட் வரைக்கும் நான் வந்து சாட் பார்த்தேன், ஸ்கோர் போர்டு யாரெல்லாம் போட்டி பார்த்தேன், எல்லாருமே 13 14 வாங்கி நிறுத்துறேன், யாருமே 15 வாங்கல. மேபி அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல டெஸ்ட் எழுதி 15 வாங்கலாம்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15க்கு 15 வாங்குவீங்க, ஏன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம் தானே நினைச்சேன். அது வெறும் நான் உங்களுக்கு கொடுத்த குவிஸ் எங்க தெரியுமா இருந்தது, 10th ஸ்டாண்டர்டுடைய புக்குக்கு பின்னாடி உள்ள எம்சிக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின். ஓகேவா? இப்போ நீங்க வந்து எப்படி நீங்க உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, நான் படிச்சே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா 10th ஸ்டாண்டர்டோட புக்கு, அதே பார்த்தீங்கன்னா புக்கோட கைட்லாம் வைக்கும். இப்போ நீங்க நெட்லேயே பார்த்தீங்கன்னா சுறா கைட்லாம் கிடைக்குது. 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டீங்கன்னா சுறா கைட்லாம் வருது. அதுல பாத்தீங்கன்னா சுறா கைடோ இல்லைன்னா வந்து வே டு சக்சஸ் கைடு, இந்த மாதிரி ஏதாவது கைட் பாத்தீங்கன்னா அந்த கைட்ல என்ன பண்ணுவோம்னா அந்த புக்குக்கு பின்னாடி உள்ள குறிக்கோள் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கிரியேட்டிவ் 1 மார்க்னு சொல்லி 1 மார்க் இருக்கும். நீங்க புக்ல எல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த 1 மார்க்கையும் கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 1 மார்க்கும் படிச்சீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல பேசிக்கா உள்ள எல்லா கண்டென்ட்டும் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம கத்துக்கலாம். இந்த ஒரு நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நேத்து நம்ம பார்த்து ஆக்சுவலா நேத்தி வந்து ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு நேத்தி ஒரு நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருந்தனால நேத்து அப்லோட் பண்ண முடியல.
இன்னைக்கு கிளாஸ் யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்றீங்களோ நான் வந்து யூடியூப் சேனல்ல இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா டே 1 நோட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டே 1ஓட நோட்ஸ்க்கு வந்து மொத்தம் 3 நோட்ஸ் கொடுப்பேமா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்ல ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருப்பேன். மொத்தம் வந்து 3 நோட்ஸ் கொடுப்பேன். ஒன்னு வந்து வீடியோ கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பர்டிகுலரா அந்த 6 டெஃபினேஷன் பிளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ஒரு லெக்சர்ஸ், ஒரு 1 hour லெக்சர் இருக்கு, ரெக்கார்டிங் வீடியோ அது. ஸோ அது வந்து உங்களுக்கு நடுவில் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம், பேசுறோம், அந்த கொஞ்சம் நிப்பாட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம கண்டினியூஸா உங்களுக்கு அந்த 7 பாயிண்ட், அந்த 10 டெஃபினேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ எல்லா விதமான விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா அதில் அட்டாச் பண்ணிருப்பேன். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரிசையா ரெகுலரா இருக்கும். அந்த கண்டென்ட் இல்லாம உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு கீ நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில உங்களுக்கு கிரியேட்டிவா கேட்கறதுக்காக. இப்ப யார் யாரெல்லாம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் படிச்சுட்டீங்க, நான் கொடுத்தேன் இல்லையா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கொடுத்து இந்த பாயிண்டே உங்க லெக்சர் நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 பக்கம் அனுப்புனேன். யாரெல்லாம் படிச்சிட்டீங்க? ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? ஒரு 3 கேள்வி கேட்கலாமா? 3 கேள்வி கேட்கறேன். இந்த 3 கேள்வியில யார் யாரெல்லாம் கரெக்டா முடியுமா, ஒரு 5 வச்சுக்கலாமா? 5 கொஸ்டின் கேட்கலாம். சோ அதை படிச்சுட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் இப்ப அடுத்து நம்ம போலாம், அடுத்ததுக்குள்ள கால் வைக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்ல போற முதல் விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணி அதுல நான் கொஸ்டின் எழுதுவேன். நோட்டீஸ் போர்ட்ல எழுதுவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் மட்டும் போதும். இட்ஸ் எனஃப். இது நேத்தி கிளாஸோடைய நோட்ஸ்ல இருந்து நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ், பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ், ஏ அப்புறம் பி, ஏ இருக்கு, அடுத்து பி இருக்கு, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ பி இருக்கு. ரெண்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப ஏபி அப்படிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏபி இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தென் ஏபி இஸ் சிமெட்ரிக். இப்போ உங்களை என்ன கேட்கறாங்கன்னா, இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு கேட்கறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்கறாங்க. இங்க எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுமோ அவங்க டைப் பண்ணுங்க. நேத்தி கிளாஸ்ல முதல் சிமெட்ரிக் குரூப்போடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்த்த முதல் விஷயம் இதுதான். ஓகே, டிஎல்ங்கிற நேம்ல உள்ளவங்க ஜஸ்ட் நேத்து கிளாஸ் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஃபால்ஸ். ஓகே, நான் அதோட முடிச்சிருவேன். உங்களை அப்படி சும்மா விட்டுருவேன் நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஒன்றும் முடியாது. எப்பவுமே என்னன்னா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா டேரக்டா அதோட நிப்பாட்டிட மாட்டோம். ஓகேவா? சோ என்னன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இஃப் இட் இஸ், இது ட்ரூவா இருக்கணும்னா ஏதாவது கண்டிஷன் இருக்கா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இஃப் இட் இஸ் ட்ரூவா இருக்கணும்னா காம்படிட்டிவா இருக்கணும். வெரி குட். இப்போ இது பிரைமரியா கேட்கறேன். நான் பிரைமரியா கேட்ட கொஸ்டின் இப்படி இருக்கு. ஆனா எக்ஸாம் ஓரியன்டட் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுல எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு இதே ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நான் நேத்து படிச்சுங்க இல்லையா, அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ல நான் கேட்ட ஒரு கொஸ்டினை காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா, ஒரே நிமிஷம். சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் எல்லாமே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன்ஸ் ஆர் ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்னா, an example of கொஸ்டின் நீங்க கவனிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். an example of skew Hermitian matrix is ஆப்ஷன் ஏ பாருங்க. 1 1 minus I 1 plus I minus 2. இப்போ இந்த மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது ஸ்கியூ ஹெர்மிஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். 0 minus 2 plus 3I 2 plus 3I 0. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் 2I 2 minus I 2 plus I, இது வந்து 2 minus I, இது 2 plus I 2I. அடுத்தது D பாத்தீங்கன்னா I plus 1 1 minus 1 2I plus 1. இப்போ இந்த 4 ஆன்சர்ல எது ஸ்கியூ ஹெர்மிஷன்? ஸ்கியூ ஹெர்மிஷன் கண்டுபிடிங்க. சோ இதை வந்து ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ஸ்கியூ ஹெர்மிஷன்? வெரி குட், ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி. வெரி குட், வெரி குட். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, இல்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்களா? உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்களா? டயக்னல்ஸ் கவனிச்சிங்க. ஓகே. ஹெர்மிஷன், ஸ்கியூ ஹெர்மிஷன், இங்க வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே மெயின் டயக்னல கவனிக்கணும். மெயின் டயக்னல் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. அப்ப மெயின் டயக்னல் இங்க யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு மெயின் டயக்னல் எலிமெண்ட் 0 0 இருக்காங்க இல்லையா? அப்போ ஸ்கியூ ஹெர்மிஷன். சோ இப்போ இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல நம்ம படிச்சதை நம்ம தெளிவா படிச்சிருக்கோமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு வேர்டிங்ஸ்ல உள்ள ஒரு கொஸ்டின் பாத்துருவோம். ஓகேவா? சோ வேர்டிங்ஸ் தான் இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இந்த கொஸ்டின் படிச்சீங்க இல்லையா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அதை கேட்கிறேன். சோ இதுவும் அதுவும் ஒண்ணுதான். பட் இது வந்து நான் சம்மாக்கு எடுத்திருக்கேன். சம்மா கொடுக்காம உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின்ல நான் என்ன கேட்டேன்? an example of skew Hermitian matrix. skew Hermitian matrixனா இவங்க 4 பேர்ல யாருன்னு கேட்டாங்க. சோ என்ன பண்ணீங்க? எல்லாருமே பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க. சோ பி ஆப்ஷன் எல்லாருமே என்ன பண்ணீங்க? புதுசா கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க கவனிச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? டயகனல் என்ட்ரியை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுவே முழுசா சொல்லல அவங்க யாரும். டயகனல் என்ட்ரி நாங்க டயகனல் என்ட்ரியை பார்த்தேன் 0 வந்துச்சு. டயகனல் என்ட்ரி யார் வரணும்? அப்போ ஒரு ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸா இருந்தா டயகனல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியா இருக்கும். டயகனல் யாரா இருக்கணும்? ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்ல டயகனல் என்ட்ரிஸ் யார் வருவாங்க? சுமதி மேம் கரெக்ட். வெரி குட். இமேஜினியா வரலாம். இன்னொன்னு என்ன வரலாம்? ஜமல் மேம் காம்ப்ளெக்ஸா இருக்கணும். இல்ல பியூர்லி இமேஜினியா இருக்கணும். காம்ப்ளெக்ஸா வராது. காம்ப்ளெக்ஸ்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சேர்ந்து வரும்ல. ஆனா இங்க என்ன இருக்குன்னா 1 0. வெரி குட். 0 ஆர் பியூர்லி இமேஜின் எழுதணும். நாட் இமேஜின் எழுதக்கூடாது, பியூர்லி எழுதணும். ஓகேவா? அப்ப எப்படி எழுதிக்கணும்னா இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன் எ ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல் டயகனல் என்ட்ரிஸ் ஆர் தட் இஸ் ஏஐ இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்ன வரணும்? 1 0 வரணும் ஆர் பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். அதுதான் ஆப்ஷன் ஏல அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது பி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்கணும்? ஆல் டயகனல் என்ட்ரிஸ் ஆர் ரியல் நம்பரா வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பரா வரணும்ன்ற நீடு கிடையாது. ஆல் என்ட்ரிஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நீங்க நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் இதுல வந்திருக்கு பாருங்க. ஆல் என்ட்ரிஸ் ஆர் பியூர்லி இமேஜினரி. இன்னும் ஸ்பெஷலா இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா ஆல் என்ட்ரிஸ் ஆர் 0. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? ஆன்சரை சொன்னீங்க, தனித்தனியா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அங்க இருக்கு. நீங்க முதல்ல மெயின் டயகனல் 0 வரணும்னு சொன்னீங்க. அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு. நீங்க அவசரப்பட்டு இதை செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னீங்க? காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி வரணும். காம்ப்ளெக்ஸ் என்ட்ரினா ஏ பிளஸ் ஐபி வரக்கூடாது. ஏ வந்து 0 தான் இருக்கணும். வெறும் ஐபி ஃபார்மட்ல தான் வரணும். அதான் பியூர்லி இமேஜினரி. சரி, ஓகே. சில பேர் பியூர்லி இமேஜினரி கூட கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? இது அல்லது அது ரெண்டுமே இருக்கலாம். இதுவோ அல்லது அது இருக்கிறது தனித்தனியா இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ இதே மாதிரி ஸ்கியூ ஹெர்மிஷனுக்கு இருக்கிற மாதிரியே அதே மாதிரி ஹெர்மிஷனோட டயகனல் என்ட்ரி எப்படி இருக்கணும்னு ஒரு நேச்சர் இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்டா இருக்கும். கீழே ரிமார்க் காலம்ல கூட மென்ஷன் பண்ணிருப்போம். ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட டயகனல் என்ட்ரிஸ் என்னவா இருக்கணும்? அதுலயே 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? 1 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் 0 இல்ல பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த என்ட்ரிஸ் ஆர் எல்லா என்ட்ரிஸுமே டயகனல் என்ட்ரி கிடையாது. ஆல் த என்ட்ரிஸ் ஆர் பியூர்லி இமேஜினரி. அப்போ இந்த ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும்? ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸுக்கு என்ன வரும்? all the diagonal entries are very good purely real. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹெர்மிஷனுக்கு எப்படி எழுதணும்? இங்க ஸ்கியூ ஹெர்மிஷன் அது பியூர்லி ரியலா இருக்கணும். சரியா? சோ இது வந்து நம்ம எதுக்காக கேட்கணும்னா திரும்ப நம்ம எதுக்காக கேட்கணும்னா ஒரு தடவை போட்டு பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. சரியா? ஓகே. சோ இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நான் ஃப்ரெண்ட் ரிசல்ட்னு சொன்னேன் இல்லையா? சோ ஃப்ரெண்ட் டெஃபினேஷன் சொன்னேன். சோ அப்படி சொல்லும்போது இப்போ நான் 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த 4 ஆப்ஷன்ல எது நான் சொல்ற கண்டிஷன்ல வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 4 சப்டிவிஷன் ஆன்சர் சொல்லிடுறேன் முதல்ல. நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. சோ அதனால நான் வந்து கொஸ்டின் சொன்னதுக்கு அப்புறம் உடனே ஆன்சர் டைப் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால முதல்ல 4 சப்டிவிஷன்ஸ் சொல்லிடுறேன். a square equal to i, a equal to n. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேனா? எல்லாருக்கும் 4 ஆப்ஷன் தெரியுதா? இதுல நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா a square matrix A is idempotent. A matrix is idempotent. 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்? B. வெரி குட். idempotent ஓகே. B. வெரி குட். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. அட் தி சேம் டைம் இன்னொரு கேக்குறாங்க. இதே 4 ஆப்ஷன்ஸ் மாறல. கேள்வி என்ன இருக்கு? a square matrix A is said to be involutory.
இன்வெல்யூட்டரி அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன வரணும்? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? இன்வெல்யூட்டரின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் வரணும்? வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸ் வரும்போது எல்லாருமே ஒரே செகண்ட் ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா? இப்போ நம்ம தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா போடணும்னு நினைக்காம நம்ம வந்து ஓகே நம்ம கூட போடுறாங்க, ஓகே அவங்களோட ஸ்பீட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரணும். சரியா? ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலரா நம்ம பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சாச்சு. சோ இன்னும் ஒரு வேர்டு வந்து ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும்ன்றதுனால அதை நான் மென்ஷன் பண்ணல. பட் அதனால சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? வெரி குட். டெல்டா ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு பாக்குறோம், அதோட வேல்யூ 0 வந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காட்டுறேன். 2x2 மேட்ரிக்ஸ் ரொம்ப பெரிய மேட்ரிக்ஸ்லாம் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணலாமா? அது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் போட்டுருமா? ஓகே, இப்போ நான் காட்டுற ஸ்கிரீன்ல கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நம்பர் என்னன்னா இப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கவனிங்க. ஏ அப்படிங்கிறது 1 2 3 எம். இவங்க யாருன்னா ஏ. இவங்க யார் அப்படின்னா பி. பி ஈக்குவல் டு எம் 2n4. கொஸ்டினை தெளிவா கவனிக்கணும். சொன்னோடனே பாஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? ஆர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, தென் வேல்யூ ஆஃப் mn. நல்ல கவனிங்க, வேல்யூ ஆஃப் mn யாருன்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு, போடுங்க. mn கேட்டிருக்காங்க. 4 சப்டிவிஷன்ஸ் நான் கொடுத்துறேன். என்னென்ன ஆன்சர்னா 2 ஆர் 3 ஆர் 18 ஆர் 6. 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப ட்ரை பண்ணுங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன், பி கொடுத்துட்டேன். அது ரெண்டுமே யாருன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா the value of mn. ஆன்சர் ஏதாவது போட்டீங்களா? ட்ரை பண்றீங்க, போடுங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு யாரோ சியா சார்? சியா வரும். என்னது ஆப்ஷன்ஸ் ராங்கா இருக்கா? திங்க் ஓ இது லேண்ட் அரதனா. வேர் இஸ் மை பென்? நான் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுவுமே இல்லையா? ஒரு நிமிஷம், நான் இது ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன ஆன்சர் வந்துச்சு உங்க எல்லாருக்கும்? எம் என்ன வந்தது, என்ன வந்துச்சு? 6 to 12 வந்துச்சோ? n minus 6 equal to 0, that is n equal to 6. n equal to 6 வந்திருக்கு. ஓகே, 72 கரெக்ட்மா. சரி, என்னோட வேல்யூ என்ன வந்துச்சு எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் n என்ன பண்ணீங்க? n தானே 6, யாரோ m 6 போட்டிருக்கீங்க. என்ன 1 2 3 n தானமா கொடுத்தேன். மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு 0 அப்படின்னா n மைனஸ் 3 2 6. அப்போ n ஈக்குவல் டு 6 தானே வந்திருக்கும். என்னது என்னென்னமோ ஆன்சர் போடுறீங்க. ஒரு நிமிஷம். ஜஸ்ட் நீங்க எல்லாருமே 10th ஸ்கூல் டீச்சர்ஸ் தான், சரியா? ஓ இங்க எம். முதல்ல கொஸ்டினை கவனிங்க. நான் தப்பா போட்டுட்டேனோ? ஐயோ சாரி சிவசா, நான் தான் தப்பா போட்டேன் போல இருக்கு. 1 செகண்ட்மா. இது என்னமா? இது என்ன? இது என்ன? சாரி, நான் கொடுத்துறதுல இதான் என்ன. அப்ப பாத்தீங்கன்னா n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்ப என்னோட வேல்யூ 6. ஓகே, என்னோட வேல்யூ 6. இங்க வாங்க, 4m மைனஸ் 2n ஈக்குவல் டு 0. இங்க n-க்கு பதிலாக 12. அப்ப 4m 2 6 12. 12 இந்த பக்கம் 12. அடுத்து m is equal to 12 by 4. that means 3 வரும். m ஓட வேல்யூ 3. இப்போ ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் 18ங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ரைட்டா? வெரி குட். ஓகேவா? நான் வந்து ஒரு நான் தப்பப்பட்டேன். ஓகே, இப்படிதான் கேட்பாங்களா மேம் ஈஸியா அப்படின்னா இதே மாதிரி கேட்க மாட்டாங்க. இங்க நம்ம கொஞ்சம் குழப்பணும் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் கேட்கறாங்க. ஒரு சின்னதா
ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. இத உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதாவது என்ன, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா அவங்க இப்படி இருப்பாங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பார் டிரான்ஸ்போஸ்ல இருப்பாங்க, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ல இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நேச்சர் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. மேட்ரிக்ஸா கண்ணு முன்னாடி கண்ணுல நம்பர்ஸ் எல்லாம் காட்டிட்டாங்கன்னா அதோட நம்பர்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேட்ரிக்ஸே கொடுக்க மாட்டாங்க. மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒர்க்கை யார்ட்ட கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா அந்த நேச்சர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அது ஒரு சின்னதா ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க கவனிச்சு நிதானப்படுத்தி போட்டாதான் போட முடியும். அதே மாதிரி ஒரு சம் போட்டுடலாமா, ஏன்னா அது பிரைமரி சம்ஸ்ல தரவாயிட்டோம்னா அடுத்து போடும்போது கொஞ்சம் ஈஸியா போயிடலாம், அதுக்காக சொல்றேன். ஓகே, ஒரே ஒரு சம் காட்டுறேன். இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா முதல்ல ஆப்ஷன் சொல்லிடுறேன். சோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து சிமெட்ரிக், ஆப்ஷன் சி வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், ஆப்ஷன் சி ஐடென்டிட்டி, ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா 1 2 3 4. இப்போ இதுதான் 4 ஆப்ஷன். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க, கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the entries of a 2x2 matrix capital A defined by the formula, இது என்னது, ஏங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஆம். அதோட என்ட்ரிஸை ஃப்ரேம் பண்றதுக்கு aij is equal to I square plus j square னு கொடுத்திருக்காங்க. I square plus j square னு கொடுத்திருக்காங்க. then capital A is what? அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, aij is equal to I square plus j square. இப்ப மேட்ரிக்ஸே கொடுக்கல, நீங்க தான் a11 யாரு a12 யாரு கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ், மொத்தம் 4 என்ட்ரி கண்டுபிடிக்கணும். அப்ப a11 a12 a21 a22 கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் எழுதுங்க. அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்ல ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்ல ஐடென்டி மேட்ரிக்ஸா இல்ல டில ஆப்ஷனும் வந்துக்கணும். இப்போ 1 கண்டுபிடிங்க ஆன்சர். இத முதல்ல மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க எந்த கேட்டகரியில வராங்கன்னு பாருங்க. ட்ரை பண்ணலாம். நான் டைம் இஸ் 6:33, 1 minute டைம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆன்சர் போட்டாச்சா? வெரி குட் வெரி குட். ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கரெக்ட். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் வரும். ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஸ்கூல்ல உள்ள புக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நமக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்மளுடைய சிலபஸ்ல அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் என்னன்னா, அடுத்த மெயினான மேஜர் டாபிக்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ உங்களுடைய யூஜிடிஆர்பி 2024 கொஸ்டின்ஸ்ல கூட இந்த கொஸ்டின் இருக்காங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல இந்த ஒரு டாபிக்ல மட்டுமே அவ்வளோ சம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஹை வெயிட்டேஜான டாபிக் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னா கான்செப்ட் ஒண்ணுதான். ஸோ டெஃபினேஷன் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நம்மள தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கிட்டே வரணும். சரியா? இப்ப நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் 25 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். ஸோ கீ நோட்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நான் இங்க சொல்றது அப்படியே உண்மையா எழுதிக்கணும். சரியா? ஸோ அதோட ஹெட்டிங் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, என்ன டாபிக் அப்படின்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். இதுக்கு என்ன பேருனா, இன்னொரு பேரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பேர். அது என்னென்ன வார்த்தைகள்லாம் இதுல கலந்து வரும் நான் சொல்றேன். சோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த ஹெட்டிங் இதுக்குள்ள வரும். அதே மாதிரி கெய்லி ஹாமில்டன் தியரம், ஹெய்லி ஹாமில்டன் தியரம். இதை தாண்டி இன்னொரு நேம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ். நான் சொல்ற எல்லா வார்த்தைகளையுமே எழுதிக்கோங்க. ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ். இன்னும் முக்கியமானது ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்னு சொல்லாம கேரக்டரிஸ்டிக் ரூட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வார்த்தைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏன்னு எழுதிக்கிறோம். அந்த கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்றேன், ஏ மைனஸ் லாம்டா எக்ஸ், ஏ மைனஸ் லாம்டா எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ, தட் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சிஇன்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்.
கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கறத முதல்ல எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவல் டு 0 பண்ணாம வெறுமனே மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் லாம்டா I மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாலினாமியல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு பாலினாமியல், ஒரு லாம்டா கியூப், லாம்டா ஸ்கொயர் இது மாதிரி வந்திருக்கும். அப்ப அதுக்கு என்ன பேருனா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னு பேர். அதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பேர். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேக்குறாங்களா இல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஓகேயா? இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா உட்காந்து நீங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுல பெருசு பெருசா இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குமோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கொடுத்தாலும் சரி, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு கேட்கறாங்கன்னா அது எப்படி ஈஸியா போடணும்னு சொல்ல போறோம். இப்ப என்ன பண்ற ஒரு மேட்ரிக்ஸ், இப்ப நான் எக்ஸாம்பிள் பண்ணலாமா? ஒரு சிம்பிள் மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான எக்ஸாம். காம்ப்ளிகேட்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டா கிடையாது, சிம்பிள் தான். ரூல் ஒன்னு தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்க போறேன். அந்த மேட்ரிக்ஸ் A is equal to என்ன அப்படின்னா 1 2 3 1. இப்போ உங்களுக்கு இதுக்கு கண்டுபிடிக்க சொன்னா உட்காந்து அவசரப்பட்டு a மைனஸ் லாம்டா எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தா டைம் வேஸ்ட். நான் என்ன சொல்லிருக்கேன், நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது, 1 மினிட்குள்ள சால்வ் பண்ணணும். இப்ப 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இப்ப என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5, இன்னொன்னு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 5, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5. அடுத்தது டி என்ன சொல்றாங்கன்னா ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர், நான் இல்லைன்னு சொல்லல, பட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்னும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், தெரிஞ்சவங்க தான் நீங்க ஆன்சர் டைப் பண்ணுங்கன்னு பிரச்சனை இல்லை, பட் இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேட்டிருக்காங்களா இல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 0 இல்லாம இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களே பார்த்தீங்கன்னா பாலினாமியல் தான், 4 ஆப்ஷன் பார்த்தாலும் இது ஒரு பாலினாமியல். இப்ப கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும்னா இது 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ல ஆரம்பிக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த பர்டிகுலர் டேர்ம்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நடுவுல இருக்கு இல்லையா, இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொல்லி தர போறேன். இந்த ஹிண்ட்டை வச்சுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐகன் வேல்யூஸ் கேட்டாலும் சரி, ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது கண்டுபிடிச்சா சொன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட், இதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ரூட் கண்டுபிடிக்க போறோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் உங்களுக்கு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ, sum of the eigenvalue into x plus product of eigenvalue equal to 0. இதான் characteristic equation. நல்லா கவனிங்க, x square minus sum of the eigenvalue of x product of eigenvalue. இதுக்கு alternative formula ஒன்னு சொல்றேன். அதாவது என்ன, x square minus traceனா main diagonal add பண்ணணும் into x plus determinant of a, that is modulus of a சொல்லுவோம்ல, modulus of a equal to 0. இப்படிதான் இருக்கும். அதாவது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றது என்னது, ட்ரேஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்றது மாடுலஸ் ஆஃப் ஏ. இப்போ இந்த ரிசல்ட்டை எல்லாரும் உங்க நோட்ல அழகா எழுதி இதை பாக்ஸ் பண்ணி வைங்க. பிளாக் கலர் பென், ரெட் கலர் பென் பாக்ஸ் பண்ணி இதை எழுதுங்க. இதை வச்சுதான் மோர் தென் 20 கொஸ்டின்ஸ் மேல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆனா 1 மினிட்ல. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, பட் முக்கியமா எக்ஸாம்ல கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மெயினா இந்த டாபிக் தான் வருது. அப்ப என்ன பண்றோம், எக்ஸ் ஸ்கொயர், இப்ப என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ இன்டு எக்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ, ட்ரேஸ், மாடுலஸ் ஆஃப் ஏ. இப்போ இந்த சம்முக்கும் மேம் இப்போ ஒரு சம் சொல்லி கொடுத்தீங்க, அந்த சம்முக்கும் இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. இங்க வாங்க, ட்ரேஸ்னா யாரு, மெயின் டயகனல்ல யார் இருக்கா, 1 ஒன்னே ஆட் பண்ணா 2. சோ அப்ப என்ன சொல்லிருக்காங்க ஃபார்முலால, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் ட்ரேஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒன்னே ஆட் பண்ணா 2 வருது, அப்ப 2x மாடுலஸ். அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ தான் அடுத்து போடணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ சொல்லிருக்காங்க இல்லையா, இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா 1 மைனஸ் 6, அப்ப 1 மைனஸ் 6 இஸ் மைனஸ் 5. அப்ப என்ன ஒரு இடத்துல இங்க மைனஸ் 5. இதுதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். 4 ஆப்ஷன்ல எங்க இருந்தது, டி. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்களோ அவங்க உங்களை நினைச்சு கிளாப் பண்ணிக்கோங்க. யார் கரெக்டா போட்டிருந்தீங்க, கரெக்டா போட்டிருந்தீங்களா?
ஓகே, கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் குடுத்திருந்தாங்க. என்ன குடுத்துட்டாங்க? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ரிசல்ட் நான் கத்துட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லி தர போறேன். இதே மாரி இன்னொரு சம். சோ இன்னொரு சம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இன்னொரு சம்க்கு நான் கொஸ்டின காட்டணும்னு நீங்க தான் போடணும். இப்போ என்ன பண்ணா மேட்ரிக்ஸ் குடுத்துட்டாங்க. -m -n 1, 0 இது குடுத்துட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. CE கேக்குறாங்க. CEல x² minus mx minus n equal to 0. Option B x² plus mx plus n equal to 0. Option C x² plus nx plus m equal to 0. x² plus nx plus mn equal to 0. 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வெரி குட், வெரி குட். பி. LU ஆனந்தி மேம் என்ன பண்ணிருக்கீங்க? LUBயா? டைப் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டீங்களோ? கேப் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. பி ஆப்ஷன் கரெக்ட், கரெக்ட். ஓகேவா? இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போட்டுட்டோம். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணாங்க? இன்னும் ஸ்பெஷலா ஒரு வார்த்தை கேக்குறாங்க. இத கிரியேட்டிவா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே? இப்போ நீங்க ஆன்சர் எழுதணும். இப்போ நான் வந்து 4 ஆப்ஷன் நான் கொடுத்துறவா? ஓகே. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் I2 கண்டுபிடிங்க. நீங்களே எழுதுங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் I2 என்ன? ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல? 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? அது எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாப்போம். நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றத பாக்குறேன். யாரை டைப் பண்றீங்கன்னு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் உடைய I2 இருக்கு இல்லையா? I2 மேட்ரிக்ஸ்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேக்குறாங்க. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்ன வரும்? ட்ரேஸ் என்ன வரும்? 1 ஆட் பண்ணா 2 வரும். ஓகேவா? 2 வரும். x² minus 2x plus 1. ஓகே, வெரி குட். ஸ்ரீஜன் சார் கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. வெரி குட், வெரி குட். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ அதே கொல்லி இப்போ ஓகே நிறைய புரிஞ்சுதா? x² minus 2x plus 1 போட்டிருக்காங்க பாருங்க. கரெக்ட். யார்? குமரன் சார் லாஸ்ட்ல 2 போட்டிருக்கீங்க பாருங்க. 2 வராது சார், 1 வரும் பாருங்க. நமக்கு என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்தா 1 தானே வரும் நமக்கு. ஜெயஸ்ரீ மேம் 1 செகண்ட் சொல்லவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ I2 மேட்ரிக்ஸ்னா யாரு? ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதுனா முதல்ல 2x2ங்கிறதுனால x² எழுத ஆரம்பிங்க. x² மைனஸ் ட்ரேஸ்னா யாரு? மெயின் டயகனல்ல உள்ளவங்களை ஆட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ட்ரேஸ். 1 ஆட் பண்ணா 2, அப்போ 2x. அடுத்தது பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏனா இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 - 0 = 1. அப்போ இது x², இது -2x, இது +1. சரியா? ஜெயஸ்மம் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே क्वेश्चन முடியல. இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸோட என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஐடென்டி மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூஸ் யாரு கேக்குறாங்க. இப்போ ஐகன் வேல்யூங்கிற கதைக்குள்ள வருமா? ஐகன் வேல்யூன்னு கேட்டாலும் சரி, கேரக்டரிஸ்டிக் ரூட்னு கேட்டாலும் சரி, அவங்க யாருன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்குல்ல, அதனுடைய சொல்யூஷன். அப்ப நீங்க ஏற்கனவே 1 2 பாயிண்ட் போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே 1 2 எழுதினோம். மூணாவதா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பாயிண்ட் எழுதிக்க சொன்னேன். இது வந்து 3வது பாயிண்ட் 4. அத நான் ஒரு லைனையும் ஒண்ணு எழுதிக்கோங்க இப்போ. இந்த பாயிண்ட் வந்து இது 3வது பாயிண்ட், இது 4வது பாயிண்ட், 5 6. ஓகேவா? இப்ப 5 6. இப்ப இதுல 7வது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஐகன் வேல்யூனா யாரு? ஐகன் வேல்யூனா யாருன்னா, சொல்யூஷன் இல்லனா ரூட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, லாம்டா ஸ்கொயர்னு வருது இல்லையா? அதே மாதிரி x² வருது இல்லையா? அந்த இடத்துடைய லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த ஆன்சருக்கு பேர் தான் ஐகன் வேல்யூ. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐடென்டி மேட்ரிக்ஸ். அதே ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1. இப்போ இவங்களுடைய ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதணும். எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ள தான் வரும். கேரக்டரிஸ்டிக் வேல்யூ, கேரக்டரிஸ்டிக் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ள தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஐகன் வேல்யூங்கிறது ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூ உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 3 0 0 5 4 0 and 3 6 0 3 6 1 எடுத்துக்கலாம். இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
சம் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு சம் போடுவோமா? சம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ஸ், ஐகன் வேல்யூஸ். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3, 10, 5, -2, -3, -4, 3, 5, 7 மொத்தம் 3 டைப் ஆஃப் சம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? ஆன்சர் போட போறோம். இப்போ ஐகன் வேல்யூ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸா A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0. நார்மலா உட்காந்து போட்டா A மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 போடணும். என்ன பண்ணணும்? A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0. ஏங்கிறது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். அப்போ A மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணி அது நீங்கன்னா மெயின் டயக்னலா கழிக்கணும். அப்போ 1 மைனஸ் லாம்டா 0, 0, 1 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்ப லாம்டா ஈக்குவல் டு 1,1. இவ்வளோ பெருசா உட்காந்து போடணும். 2x2ல சிம்பிள் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கே நீங்க இவ்வளோ போடணும். இதே இந்த மேட்ரிக்ஸ்க்கு போட்டீங்கன்னா மெயின் டயக்னல்லாம் மைனஸ் லாம்டா போட்டு அதை நீங்க மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லாம்டா கியூப்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து லாம்டாவை கண்டுபிடிக்கணும். பெரிய கதை. அவ்வளோ பெருசா நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அதை ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்க போறோம். அப்ப இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஹவு டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூ மேல ஹெட்டிங் போடுங்க. ஹவு டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூ ஷார்ட்கட். ஏன்னா நமக்கு ஒண்ணு உட்காந்து ஆன்சர் போடுங்க. ஏன்னா கேட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா கேள்வி கொடுத்துட்டு ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணுங்க 2 மார்க்ல ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுதணும். எப்படி நீங்க யூஜில எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க, எழுதுவாங்க கேட் எக்ஸாம்ல. பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. என்னது 4 ஆப்ஷன் இருக்க போது அங்கே இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன பண்ண போறோம்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். நுணுக்கங்கள்னா என்ன அப்படின்னா, மொத்தமா வந்து ஐகன் வேல்யூட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் இருக்கு என்னன்னா 14 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 14 ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள். பட் 14 ப்ராப்பர்ட்டிஸ்ல ரிப்பீட்டேஷனா நமக்கு தேவைப்படுறது 10 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். 10 ப்ராப்பர்ட்டிஸ். அந்த 14 ப்ராப்பர்ட்டிஸை இப்ப நான் சொல்ல எழுதிக்கலாமா? ஏன்னா இதை படிச்சிட்டீங்கன்னா இந்த ஐகன் வேல்யூ சாப்டரே ஃபுல்லா முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா போயிடும். ஓகேவா? ஹெர்மிஷன், ஸ்கியூ ஹெர்மிஷன், டெஃபினேஷன், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆத்தங்கலாம் படிச்சதுக்கு அப்புறம் ஐகன் வேல்யூட 14 ப்ராப்பர்ட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஐகன் வேல்யூனா ஐகன் வெக்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஐகன் வெக்டர் சம் வந்து நான் வந்து நம்ம பிஒய் கொஸ்டின் போடுவோம்ல, அப்ப நான் சொல்லி தரேன். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இன்னும் அதை எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் சொல்லி தரணும். டைம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் இப்போ நான் சொல்லி தர 14 ப்ராப்பர்ட்டியும் படிச்சிட்டோம்னா நம்ம இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்ப 14 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 14 ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு ரிப்பீட்டடா தேவைப்படுற 10 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் பார்க்க போறேன். 4 வந்து நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். அதுல உட்காந்து நீங்க எழுதிக்கோங்க. பட் நமக்கு தேவைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, முதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ ரொம்ப அதிகமா ரிப்பீட்டா தேவைப்படுற ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். பாயிண்ட் நம்பர் 6, 7ல நம்ம எழுதிருப்போம். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் வேல்யூ ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல நம்ம எழுத போற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இதுல ஹை வெயிட்டேஜ் டாபிக்னு எழுதுங்க. இந்த இடத்துல கீழே ஹை வெயிட்டேஜ் டாபிக்னு எழுதி பிராக்கெட் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு வைங்க வேற கலர் பெண்ணால. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இது நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, த சம் ஆஃப், ஆமா என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஆடிபிளா கேக்குதா? ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு யூடியூப்ல நான் போடும்போது வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுலாம் சொல்றாங்க. நான் இப்போ ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கேன், பட் வாய்ஸ் பிரேக்லாம் ஆகல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா அப்புறம் சம் சொல்லும் போது அல்ல ஃபார்முலா சொல்லும் போது விட்டுடுச்சுன்னா கஷ்டமா போயிடும். முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா எழுதும் போது எழுதிக்கங்க, சம் ஆஃப் ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு sum of diagonal entries diagonal entry இல்ல diagonal element equal to trace எழுதிக்கங்க. இந்த trace போட்டு அதாவது sum of the eigen value னா trace ன்னு பேரு. ஓகேவா? sum of the eigen value, அப்போ உங்களுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப 2 ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் இப்ப நான் இந்த क्वेश्चन வந்து அவங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பர்టిక్యులரா ஏதோ மேட்ரிக்ஸ் இருக்கு. 1 3 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கலாம், 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ்ல 2 ஐகன் வேல்யூ இருக்குன்னா 2x2 மேட்ரிக்ஸா 2 ஐகன் வேல்யூ இருக்கும். 2 ஐகன் வேல்யூல ஒரு ஐகன் வேல்யூட மதிப்பு நான் 2ன்னு சொல்லிடுறேன். ஒரு ஐகனோட வேல்யூ எக்ஸாம்பிளா போட்டிருக்கேன், ஜஸ்ட் எக்ஸாக்டா செக் பண்ணி பார்க்கறது சும்மா சொல்றேன் தோராயமா. இதனுடைய 2 ஐகன் வேல்யூல ஒரு ஐகன் வேல்யூ 2,
இன்னொரு ஐகன் வேல்யூ யாருன்னு கேக்குறாங்கன்னா உட்காந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க சம் ஆஃப் த ஐகன் வேல்யூங்கிறது யாரு? 1 5 கொடுத்தா 6. அப்ப 2 பேரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? 6 வரணும். இல்ல ஒருத்தர் 2, இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியல. அப்ப இன்னொருத்தர் யாரா இருப்பாங்க? 6ல 2 கழிச்சா 4. அப்ப அனதர் ஐகன் வேல்யூஸ் 4 அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ இது மாதிரி ஷார்ட்கட் வேல போறதுக்கு இந்த முதல் ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவைப்படும். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரேஸ். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன? 10 ப்ராப்பர்ட்டில முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் இப்போ, சரியா? ரெண்டாவதுல ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. நம்ம இதை ஆல்ரெடி எழுதிட்டோம், இருந்தாலும் எழுதுங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஏ. மூணாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லி வர முடியும் கேட்டேன்னா தப்பு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டு அதனுடைய ஐகன் வேல்யூ 1 2 அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்னமா வரும் ஐகன் வேல்யூ நான் உங்களுக்கு கேட்டேன் அப்படின்னா நீங்க என்னமோ யோசிக்க கூடாது, அதுக்கு என்ன வந்துச்சோ அதுதான் வரப்போகுது. அப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஐகன் வேல்யூவும் சேம் வேல்யூ. இது ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட், சரியா? தென் இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ lambda is, if lambda is eigen value of the matrix A. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா A இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூ யாரா இருப்பாங்க அப்படின்னா A ஐகன், இப்போ வந்து A வந்து ஐகன் வேல்யூ, A ஓட ஐகன் வேல்யூ lambda. அப்ப A இன்வர்ஸ் ஓட ஐகன் வேல்யூ யாரா இருப்பாங்கன்னா 1/A வா இருக்காங்க. பட் இங்க ஒரு வார்த்தையை தெளிவா எழுத போறோம். நல்லா இன்னும் எழுதக்கூடாது. எப்படி எழுதுனா lambda is eigen value of A ன்னு எழுதியிருக்கேன்ல, A பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல A யாரா இருப்பாங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருப்பாங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எப்ப அப்ளிகபிள்? ஒன்லி ஃபார் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை நோட்ல எழுதி இந்த இடத்துல ஜஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள்னா என்னது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற பிளேஸ் தான் நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம் நம்ம நோட்ஸ்ல ட்ரையாங்கிள் எழுதுறோம். ட்ரையாங்கிள்லாம் இந்த இடத்துல நிதான படணும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸினுடைய உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ கேக்குறாங்க. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐகன் வேல்யூ இருக்கு. அதுல ஒரு ஐகன் வேல்யூ தான் 0. ஏன்னா வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை ஐகன் வேல்யூ இருக்கோ அதுல அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்கமிங் டேஸ்ல நான் சொல்றேன். அப்கமிங் ப்ராப்பர்ட்ல இருக்கான்னு பாக்குறேன். இப்படி இல்லைனா ஒரு நீங்க எழுதிக்கோங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மோர் தென் இப்போ வந்து எப்படி 2x2 மேட்ரிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. 2 ரூட்ஸோ இல்ல 3 ரூட்ஸோ 4 ரூட்ஸோ இருக்க போகுது. அது அட்லீஸ்ட் ஒன்னாவது 0வா இருக்கும். சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா அதுல உள்ள ஐகன் வேல்யூஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது 0வா இருக்கும். ஆனா மீதி நம்பர் 0 இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? அப்போ நான் என்ன பண்றேன், 0 இல்லாத ஒரு நம்பர் நான் 5ன்னு சொல்றேன். 5ன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்ப சிம்பிளா நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் 110, ஓகே 1000 எடுத்துக்கலாமே. இந்த மேட்ரிக் எடுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு யார் அப்படின்னு சொன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்ப இவங்கள வந்து 2 ஐகன் வேல்யூஸ் இருக்காங்க. இப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து 2 ஐகன் வேல்யூ, ஒரு ஐகன் வேல்யூ வந்து 1, இன்னொரு ஐகன் வேல்யூ யார் அப்படின்னா 0. ஓகேவா? இப்ப இது வந்து இதான் ஏ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு இப்போ நான் என்ன பண்றேன், லாம்டாங்கிறது ஏ ஓட ஐகன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க பாருங்க. क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துட்டேன். இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் 1ங்கிற நம்பர் இதுக்கு ஒரு ஐகன் வேல்யூ இருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூ எங்கன்னு கேக்குறாங்க. ஏ இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூ 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த தியரத்தை அப்ளை பண்ணணும்னாலே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணும். இங்க சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, அப்ப என்ன இந்த இடத்துல இது 1 ஏ இன்வெர்ஸே அப்ளிகபிளே ஆகாது. ஏ இன்வெர்ஸே கண்டுபிடிக்க முடியாது. சிங்குலர் மேட்ரிக்ஸே இருக்கும்போது ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அப்போ ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்டே ஆகாதுக்கு எப்படி நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்? புரிஞ்சுதா? இந்த 4வது கண்டிஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க தம்ஸ் அப் கொடுங்க. இந்த இடத்த நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியாது. இப்படி படிக்கணும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அதே மாதிரிதான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது 5வது ப்ராப்பர்ட்டி. இப்போ லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. என்ன பண்ற, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ்க்கு லாம்டா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கே நான் ஒரு கேவால ஏவை நான் மல்டிப்ளை பண்றேன். KA KAக்கு ஐகன் வேல்யூ யாரு வருவாங்க அப்படின்னா கே லாம்டா வருவாங்க. கே லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ. இப்போ சொன்னா என்ன பண்ணுவோம், இப்போ போன கொஸ்டின் கவனிச்சோன்னே இந்த கொஸ்டின் ஏதாவது சப்டிவிஷன் இருக்கா மேம் அப்படின்னு கேட்கணும்.
ஓகே, உங்க மைண்ட் ஞாபகம் வரணும். இஃப் லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவா இருந்தா தென் நமக்கு கே லாம்டா இஸ் போடும். இப்போ இதுல சப்டிவிஷன் இருக்கு, அந்த கே யாராவது இருக்கலாம்னா கே இஸ் எனி ஸ்கேலர், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். கே இஸ் a ஸ்கேலர், அவ்வளவுதான். கே இஸ் a ஸ்கேலர், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த கண்டிஷன் கிடையாது. இப்ப சொல்ற கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு எம்சி கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்தந்த ப்ராப்பர்ட்டியை நோட்ல மேஜிக் நோட்ல எழுதும் போதே மைண்ட்லயே சேவ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்? ஸோ ஃபோர்த் படிச்சிட்டோமா? 4 படிச்சிட்டோம் நினைக்கிறேன். அடுத்தது 5th. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ லாம்டா பவர் கே இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏகே. இங்கேயும் ஒரு சப் கண்டிஷன் இருக்கு. நார்மலா ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லி தருவாங்க, ஒரு அகாடமி சொல்லி தராங்க, இப்படிதான் சொல்லி தருவாங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்லணும், இந்த இடத்துல ஏ பவர் கே. போன சம்ல கே முன்னாடி போட்டிருந்தாங்க, கே இஸ் ஸ்கேலர்னு சொன்னோம். இப்ப ஏவோட பவர்ல கே போட்டிருக்காங்க. இப்ப கே என்னெல்லாம் வரலாம், ஏதாவது கேல ஏதாவது சப் கண்டிஷன் சேர்க்கணும். கண்டிப்பா சப் கண்டிஷன் இங்க இருக்கு கேவோட நேச்சர் பத்தி. கே என்ன வரலாம்னு கெஸ் பண்ணுங்க. வேர் கே இஸ் என்ன வரலாம், என்ன எழுதலாம்? எத்தனையோ திறம் படிச்சிருக்கோம், நிறைய நம்ம படிக்காத புக்கா என்ன, நம்ம படிக்காத அகாடமி நோட்ஸா என்ன? ஏதாவது கே இஸ் என்ன ஃபில் பண்ணலாம்னு தோணுது, டேஷ் என்ன ஃபில் பண்ணணும்னு தோணுது அதை எழுதுங்க. இன்டீஜர்னு ஃபில் பண்ணலாம், ரியல்னு ஃபில் பண்ணலாம், பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட். ஓகே, பாசிட்டிவ்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட். ஈவன் சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா, வெரி குட், பரவாயில்ல, நல்லாவே நிறைய விஷயம் படிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க கே யாரா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கே யாரா இருப்பாங்கன்னா இஸ் எனி பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். நெகட்டிவ் இன்டிஜர் வரக்கூடாதுமா. பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர் போட்டா 1/a போயிடும். நெகட்டிவ்னா ஏ கேக்கு பதிலா -1 போட்டு பாருங்க. a பவர் -1, தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் a 1/a மாதிரி ஆயிடுச்சு. 1/a போன கண்டிஷன் ஆயிடும்ல. அப்போ நமக்கு a இன்வர்ஸ் எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும், அப்ப அது சிங்குலர் மேட்ரிக்ஸா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா நம்ம உள்ள சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி எப்போனா k இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர். k இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்தது எல்லாமே எஸ். இன்னும் இது ஓகேவா? இது இல்லாம இன்னொரு, இப்ப இதுக்கு எத்தனை பாயிண்ட் படிச்சு எழுதிக்கோம்? 5 6 4 5 6 பார்த்துட்டோமா? சந்தோஷம். ஓ 5 பார்த்துட்டோமா? இப்ப 6 பார்க்கணுமா? 6 பார்த்துட்டோமா? ஓகே. சோ அடுத்தது என்னன்னா ஸ்பெஷல் நேச்சர். ஸ்பெஷல் நேச்சர்னா இப்ப சாதாரண ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லிருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து அழகான பேர்லாம் வச்சிருக்கோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், யூனிட்டரி, ஆர்த்தோகனல் படிச்சிட்டோம் இல்லையா? இப்ப இவங்களுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருப்பாங்கன்னு படிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம படிக்க போறது என்னது, நம்ம படிச்ச ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் நேச்சர்ல உள்ள மேட்ரிக்ஸ் உடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுல ரிப்பீட்டடா டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். சொல்றேன். இப்ப நம்ம படிக்க போற அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ரிசல்ட்ஸும் ஆக்சுவலா ஒரு 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 ப்ராப்பர்ட்டி சொல்வேன். ப்ராப்பர்ட்டியோட கீழ வந்து ஒரு ரிசல்ட்னு ஒன்று சொல்லுவேன். ரெண்டுமே இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியோட கரோலரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டா சேர்த்து சொல்லுவேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் ஐகன் வேல்யூ, வாட் எவர். கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் ஐகன் வேல்யூ ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பாக்ஸ் பண்ணுங்க. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். சோ இதனுடைய ரூட்ஸ் என்னவா இருக்கும்னா, ஆர் ஆல் ரியல். வேற கலர் பென் இருந்தா ஆர் ரியல் எழுதிக்கோங்க. ஆல் ரியல். இதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ரெண்டாவது கொஸ்டின் அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் ஐகன் வேல்யூ ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லயே ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆல் ரியல். ஓகேவா? சோ இதுல மேக்ஸிமம் ஆப்ஷன் 1 தான் கேட்பாங்க. செகண்ட் உள்ளது எப்பயாவது ரொம்ப ரேரா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக சொல்றேன். சரியா? தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிட்டுமா? அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 7th ப்ராப்பர்ட்டி. இப்போ 8th ப்ராப்பர்ட்டி எழுத போறோம். 8th என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஆர் ஐகன் வேல்யூ ஆஃப் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் either 0 or purely imaginary. Purely imaginary. அப்போ கேரக்டரிஸ்டிக் வெக்டர் ஆர் ஐகன் வேல்யூ ஆஃப், நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸை பாக்ஸ் பண்ணுங்க. ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் அப்படியே வரும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இங்க ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரியல்
நீங்க அடுத்த லைன் எழுதும்போது ரியல் ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இது மெயினா மேஜர் கேட்கறது தான். அடுத்து தேவைப்படும் நம்ம படிச்சலாம். நோட்ஸ் தான் கொடுக்குறேன் இல்லையா, அப்ப நீங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்தா வரப்போறதெல்லாம் யூனிட்னு மைண்ட்ல அப்படியே பிளைண்டா நிறைய அகாடமிஸ் அவங்க சொல்லி தராங்க. அப்படி கிடையாது, யூனிட் மாடியூல். வார்த்தை கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர் எப்படி இருக்கும்னா அதனுடைய ஆல் ஆர் யூனிட் மாடியூல்ஸ். யூனிட் மாடியூல்ஸ் அதாவது என்ன நம்பர் வேணாலும் வரலாம். ஆனா இந்த லாம்டாவுக்கு நீங்க மாடுலஸ் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 1 வரணும். ஓகேவா? அப்போ வந்து 1 வரலாம், -1 வரலாம், I வரலாம், -I வரலாம். இல்ல மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு 1 வருதோ அந்த எல்லா வேல்யூஸையும் கொண்டு போய் அங்க போட்டுடலாம். ஓகேவா? அப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 வரணும். யூனிட் மாடியூல் வந்தா அது யூனிட்டரி மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 0 is an eigenvalue of A. 0 is an eigenvalue of A. If and only if, அப்ப A யாரா இருப்பாங்க? A is சிங்குலரா இருப்பாங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸா இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, முன்ன பின்ன இருக்கு. நமக்கு அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், உட்காந்து டைம் இருக்கும்போது உட்காந்து படிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆன்சருக்குள்ள போலாமா? இப்போ கொஸ்டின் போலாமா? இப்போ கொஸ்டின் பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? நவ் டைம் இஸ் டைம் நோ 7. ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா இந்த கான்செப்டை தியரியா மட்டும் படிக்காம ப்ராப்ளம் ஓரியன்டா படிச்சிடலாம். பார்த்துடலாமா? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரு எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ அவ்வளவுதான் ஃபாஸ்டா முடிக்கிறேன். ஒரு 7 or 5 to 7 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ரொம்ப டைம் எடுக்க வேணாம். எல்லாருக்குமே சண்டே ஃபேமிலி டைம் நீங்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம். சந்தோஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா ஆரம்பமா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளா ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாமா? எஸ், 4 ஆப்ஷன்ல சொல்றேன். இது வந்து கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். நான் ஆப்ஷன்ல இருந்து போறேன். நான் ஆப்ஷன் எழுதுறதுக்குள்ள நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால தான். -sin θ, அடுத்தது cos θ plus sin θ, d யாருன்னா sin θ minus cos θ, sin θ plus cos θ. இப்போ வந்து 4 ஆப்ஷன் எழுதிட்டேனா, இப்போ உங்களுக்கு நான் மேட்ரிக்ஸ் எழுதுறேன். மேட்ரிக்ஸ் யாரு அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் யாருன்னா இந்த பக்கம் cos θ, இந்த பக்கம் -sin θ, இந்த பக்கம் -sin θ, இந்த பக்கம் cos θ. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? the characteristic roots of the matrix is. இந்த மேட்ரிக்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட் யாருன்னு கேக்குறாங்க. உட்காந்து -λ +λ இந்த கதை கேச்செல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்காதீங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை 2x2 மேட்ரிக்ஸ், அப்ப 2 ஐகன் வேல்யூ வரணும். அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரேஸ். அப்போ இங்க மெயின் டைகனல் உள்ளவங்களை ஆட் பண்ணுங்க. இந்த பக்கம் cos θ இருக்காங்க, இந்த பக்கம் cos θ இருக்காங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 2 cos θ. அப்ப 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 cos θ வருதோ அதுதான் ஆன்சர். முதல் 2 பேரையும் கூட்டினா -1 கூட்டினா -2 வருது. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்ன வரணும்? சம் ஆஃப் த ஐகன் வேல்யூவோட வேல்யூ 2 cos θ வரணும். இதுதான் ஐகன் வேல்யூ, இதுதான் ஐகன் வேல்யூ. இதை ஆட் பண்ணா வருதா? வரல. இதை ஆட் பண்ணா வரல. இந்த ரெண்டுல எதை ஆட் பண்ணா 2 cos θ வருதுன்னு பாருங்க. எந்த ஆன்சர், சியா இல்ல டியா? ஆப்ஷன் சி வருமா, ஆப்ஷன் டி வருமா சொல்லுங்க. வெரி குட், அவ்வளவுதான். இதே நம்ம நார்மலா போட்டா என்ன பண்ணிருப்போம்? உட்காந்து இதுக்கு -λ போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும், அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் லாம்டா ஸ்கொயர் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு -b + or -√b² - 4ac/2a அதெல்லாம் அப்ளை பண்ணி லாம்டா ஈக்குவல் டு வாட்னு கண்டுபிடிப்போம். அவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு நிமிஷத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின். ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ, ஒரே நிமிஷம், அந்த கொஸ்டின் வேண்டாம். ஓகே, -3 + 3 -2 4. ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. கண்டுபிடிங்க ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ.
A B C D இது A இது B இது C இது D. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூல ஆப்ஷன் என்ன வந்துச்சு? A. வெரி குட் வெரி குட். ஆனந்தி மேம் இது போடுங்க ஏபிசின்னு போடுங்க. ஏன்னா எக்ஸாம் நீங்க ஏபிசி எழுத போறீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏஆர் 1 2 3 ஏ ஓட ஐகன் வேல்யூ யாருன்னா 1 2 3 இப்போ ஏ ஸ்கொயர் உடைய ஐகன் வேல்யூ யாருன்னு கேக்குறாங்க. ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1 4 9. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏவா பியா தான் டைப் பண்ணணும், வேற எதுவும் டைப் பண்ணக்கூடாது. 2 4 6. அடுத்து மூணாவது வந்து -1 -4 -6. இன்னொரு ஆப்ஷன் 1 1/2 1/3. இப்போ ஏ ஸ்கொயருடைய ஐகன் வேல்யூ ஏவா பியா? ஏபிசி இல்ல 149. வெரி குட். ஓகேவா? அப்ப என்னாச்சு, ஏவோட கொடுத்தாங்க, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படி ஒரு மேட்ரிக்ஸே பெருசா கொடுத்துட்டாங்க. 3 10 5 -2 -3 -4 3 5 7. இந்த மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூ இருக்கான். 3 ஐகன் வேல்யூல நல்லா கவனிங்க, 3 ஐகன் வேல்யூ இருக்கு. அதுல 2 ஐகன் வேல்யூ 2 2ன்னு வந்திருக்கான். மூணாவது ஐகன் வேல்யூ யாருன்னு உங்களை கேக்குறாங்க. Thank you so much கண்ணம்மா. 2 2. வாட் அபவுட் த தேர்ட் கேக்குறாங்க, கண்டுபிடிங்க. நீங்க நோட்டே எடுத்துருப்போம், சந்தோஷம். இந்த கொஸ்டின் கண்டுபிடிங்க. 2 2 தேர்ட் ஐகன் வேல்யூ என்ன வரும்னு கேக்குறாங்க, கண்டுபிடிங்க. யார் கண்டுபிடிச்சீங்க? வெரி குட். அவ்வளவுதான், புரிஞ்சுச்சா? நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேஸ்னா 3த்தையும் ஆட் பண்ணுவோம். 3 3 கேன்சல் பண்ணா 7. அப்ப சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்ன வருது? 7 வருது. எங்க உள்ள 2 பேரும் ஆட் பண்ணா 4. அப்ப மூணாவது உள்ளவங்க 3 வரணும். அப்ப ஆன்சர் இஸ் 3. ஓகேவா? இது இப்ப புரிஞ்சுச்சு இல்லையா இப்படி கேட்பாங்க அப்படின்னு? இப்ப இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஏ ஓட ஐகன் வேல்யூ -1 2 5. தென் வாட் அபவுட் 5A இன்வர்ஸ்? 5A இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூ என்னன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா 1. ஆப்ஷன் ஏ என்ன 1 1/4 சாரி 1/25. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா -4 14 50. ஆப்ஷன் சி என்னன்னா 1 4 5. ஆப்ஷன் டி என்னன்னா -1/5 1/10 1/25. 4 ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் என்ன போட்டிருக்கீங்க எல்லாரும்? ஆப்ஷன் டி. வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓரளவு இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே. ஓகேவா? அப்ப என்னன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு நம்ம ஓரளவு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரே ஒரு மட்டும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொஞ்சமாவது பெருசா பார்க்கணும்ல. ஓகே, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா? 6 -2 2 -2 3. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் நீங்க உடனே போட முடியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இது ஏவா. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இதையும் கொஞ்சம் ஃபாஸ்டா போடலாம். 4 ஆன்சர் தான் கொடுத்துறாங்களே, அதுல இருந்து செலக்ட் பண்ண போறீங்க. அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க எந்த ஆப்ஷன். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ -12 -32. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட கண்டுபிடிச்சலாம் போல. கண்டுபிடிங்க சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போட்டுடலாம். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்ன இருக்கு? ட்ரேஸ் போடுங்க. 6 3 9 12. 4 ஆப்ஷன்ல முதல்ல கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ, ரெண்டாவது உள்ளது ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. அப்ப 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்களுடைய யூஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த 2024 நடந்த கொஸ்டின் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து பாருங்க. அதுல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பிஜிடிஆர்பி ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கல, ரியல் அல்ஜிப்ராவுடைய பிஜிடிஆர்பியில் நடந்த 8 வருஷம் கொஸ்டின் பேங்க். நம்மகிட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க பெய்டு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய 8 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாவே சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருப்பேன். அல்ஜிப்ரா மட்டும் தான் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். 50 கொஸ்டின் 80 கொஸ்டின் இருக்கும். அதுல போய் எடுத்து பாருங்க, இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்தே நீங்க மினிமம் ஒரு 7 to 8 கொஸ்டின் தாராளமா அப்ளை பண்ணலாம். நான் இப்ப சொன்னல, இப்ப நான் சொல்லி கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து இதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பிளஸ் வந்து யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பில வந்து கொண்டு கேட்ட கொஸ்டின். சோ இப்ப இந்த டாபிக் நம்ம ஓரளவு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோமா? தெளிவா இல்ல, ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க.
ஓகேவா? இப்போ ஓரளவு நம்ம கான்செப்ட் முடிச்சாச்சு. ஓகேவா? சோ இன்னைக்கு பொழுதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இப்போதைக்கு தியரி ஆஃப் மேட்ரிசஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் கண்டென்ட் நீங்க முடிச்சிட்டீங்க. ஓகே. சோ செல்ஃப் ஸ்டடி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சப்போஸ் ஏதாவது மேட்ரிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது புக்ஸ் படிக்கணும்னா படிங்க. யூஜிடிஆர்பில இல்ல மாடர்ன் அல்ஜிப்ரா புக்க படிங்க. ஓகே. படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு எம்சி கொஸ்டின்ஸ் இல்லையா, டாபிக் இப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, சாட் ஜிபிடில போட்டு அந்த சாட் ஜிபிடி ரிலேட்டடா உள்ள இந்த டாபிக் இப்ப சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு போடுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரிலேட்டடா ப்ராப்பர்ட்டி 1 மார்க் எம்சிக்கு கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகேவா? அதே மாதிரி கூட ஒரு 25 கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக்கா செலக்ட் பண்ணணும். சும்மா மேட்ரிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது நிறைய கொடுக்காது. இப்போ எப்படி படிக்கணும், இப்போ எப்படி சொல்லி கொடுத்தா, இப்போ நான் ஐகன் வேல்யூ சொல்லி கொடுத்தேன்னா முதல்ல ஐகன் வேல்யூ பேஸ் பண்ணி 25 எம்சி கொஸ்டின் கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்து ஐகன் வெக்டர், இன்னும் உங்களுக்கு சொல்லி தரத ஒரே ஒரு கான்செப்ட் ஐகன் வெக்டர் மட்டும். அது மட்டும் ஷார்ட்கட் சொல்லி தர முடியல. பட் உங்களோட 2 days ஸ்டடி பிளான்ல ஆல்மோஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் ஷார்ட்கட் சொல்லி தர டைம் இல்ல. அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு 2 days இந்த நேத்து சொல்லி கொடுத்த கிளாஸ், இந்த கிளாஸ்லயே உங்களுக்கு தியரி ஆஃப் மேட்ரிசஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? ட்ரிக்னாமெட்ரி ரெகுலரா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ரெகுலரா படிங்க. கண்டிப்பா நாளைக்கு குவிஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில 11 மணி கரெக்டா இப்ப நம்ம நடத்துறோம் இல்லையா, இப்ப தியரி ஆஃப் மேட்ரிசஸ்ல இருந்த மட்டும் தான் குவிஸ் கேட்டிருப்பேன். ஓகே. குவிஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் சண்டே கொஞ்சம் எனக்கு அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் இன்னைக்கு மட்டும் குவிஸ் போடல. பட் நாளைல இருந்து கண்டிப்பா குவிஸ் இருக்கும். சோ 100 days சேலஞ்ச்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு டேவோட வீடியோஸ்மே உங்களுக்கு சேனல் நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வந்து கரெக்டா அந்த டைம்ல வர முடியல, குழந்தை வச்சிருக்கிற சம் ரீசன் சொல்றீங்க, அதனால நான் போஸ்ட் பண்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா படிக்கிறீங்க அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல பண்ணும்போது நான் யார் எந்த யூசர் நேம்ல இருந்து வருது, ரெகுலரா யார்கிட்ட எக்ஸாம் எழுதுறாலும் நோட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி நீங்க ரெகுலரா படிக்கிறீங்கன்ற விஷயத்துல நான் அடுத்து உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தர முடியும். ஓகேவா? சோ இப்போ நிறைய பேர் இதுல வந்திருக்கீங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து 3 days சேலஞ்ச் கிளாஸ்ல இருக்கீங்க. 3 days கிளாஸ்லயுமே நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு 3 days கிளாஸ் வந்து முடியறதா இருந்தது. பட் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. சோ நான் இதை முடிச்சுட்டு நான் பாக்குறேன். சரியா? இப்பதான் கிளாஸ் உங்களுக்கு முடியுது. அடுத்து 8:30 உங்களுக்கு கிளாஸ். சரியா? ஓகே. சோ இப்போ உள்ள எல்லாருக்குமே காமனா உள்ள எல்லாருமே என்னோட நம்பர் சேவ் பண்ணிட்டீங்களா? என்னோட நம்பர் சேவ் பண்ணிருப்பீங்க. கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் ஆயிட்டீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல, ஏன்னா டெலகிராம்ல நாளையில இருந்து 2 to 3 வந்து குரூப் ஓபன் பண்ணி டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். ஓகே. நாளைக்கு 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள மேட்ரிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க வேற ஏதாவது அகாடமிஸ்ல படிக்கிறீங்க, இல்ல நான் வேற எங்கேயா ஒரு அகாடமில என் ஃப்ரெண்ட் படிக்கிறாங்க, அவங்களோட மெட்டீரியல்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு மேட்ரிக்ஸ்ல டவுட் இருக்கு மேம் அப்படின்னா நீங்க நாளைக்கு 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லா டைமும் எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்கணும். நான் வாட்ஸ்அப்ல நியூ ஸ்டூடெண்ட்ஸும் என்கொயரி வந்துட்டு இருக்காங்க. பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைக்கணும். சோ அதுக்கப்புறம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நாளைக்கு ஆடி பெருக்குன்றதுனால நம்மளுடைய அகாடமியோட பெய்டு கோர்ஸ் லான்ச் பண்றோம். சோ பெய்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கோர்ஸ் போட்டிருப்பேன். ஒன்னு வந்து ஏஞ்சல்ஸ் பேட்ச்னு. சோ ஏஞ்சல் பேட்ச் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு யூஜிடிஆர்பியோட ஹோல் ஃபீஸ் 10,000 rupees. அதுல நீங்க 5,000 மட்டும் கொடுத்து படிச்சா போதும். மீதி 5,000 எக்ஸாம் ரிசல்ட்ல நான் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனா மட்டும் எனக்கு ரிமைனிங் 5,000 கொடுத்தா போதும். அது ஏஞ்சல் பேட்ச். சோ ஏஞ்சல் பேட்சுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கும். ஒரு 1-to-1 இன்டர்வியூ என்கிட்ட இருக்கும். சோ நீங்க எப்படி ரெகுலரா சும்மா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது இல்லையா? ரெகுலரா அவங்க 4 மணிக்கு எழுந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தோன்ற பட்சத்துல மட்டும் அவங்க நான் ஏஞ்சல் பேட்ச் செலக்ட் பண்ணுவேன். இல்ல எனக்கு ஏஞ்சல் பேட்ச்ல இல்ல, நான் இப்ப நியூவா தான் வந்துட்டு இருக்கேன், உங்க 2-3 நாள் உங்களோட கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பெய்டு வெர்ஷன்ல வரப்போறேன் அப்படின்னா நீங்க அச்சுவஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி அந்த ஃபீஸை நீங்க பிரிச்சு கட்டணும். மொத்தமா 10,000 ஃபீஸ்ல நீங்க முதல் மாசம் நல்லா படிக்கிறீங்க, நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா நீங்க 10,000 ஃபீஸ் கொடுக்க தேவையில்லை. 6,000 இல்ல 7,000 மட்டும் கொடுத்தா போதும். மீதி ரிமைனிங் நீங்களும் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30ல இருந்து 40% வரைக்கும் கூட நான் வந்து எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணுவேன். பேமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு மந்த்லி 2,000 கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அச்சுவஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க சின்சியரா படிக்கும் பட்சத்துல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நோட்ஸும் கொடுப்பேன், அளவுக்கு அதிகமான கைடன்ஸ், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டா, மேம் நான் எக்ஸாம் வருதோ வரல நான் படிச்சு முடிச்சிட்டேன் மேம், ரெடியா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு இருக்கணும். விஜயதசமி அன்னைக்கு நீங்க சரஸ்வதி போய் உட்காரும் போது நான் யூஜிடியை விட யூனிட் சிலபஸும் A to Z தரவா வச்சிருக்கேன். இப்ப எக்ஸாம் வந்தாலும் சரி, இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு காலை நோட்டிபிகேஷன் போட்டு நாளைக்கு சாயந்தரமே எக்ஸாம் வைக்க சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு உங்களை விஜயதசமி அன்னைக்கு நான் பண்ணணும். அதுக்கான ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு யாரு என்னால படிக்க முடியும், என்னால டெய்லி நீங்க கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சு ஸ்டடி டெய்ல் கூட முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, விஜயதசமிக்குள்ள நான் வந்து யூஜிடிவி சிலபஸை கம்ப்ளீட்டா முடிக்கணும், நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு நான் போகணும், நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், புதுசா யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு நீங்க இன்வால்வ்டா இறங்குற அளவுக்கு உங்களை தயார்படுத்தணும். சோ அதுதான் என்னோட டார்கெட். நான் ஒரே ஒரு ஆள் இல்லாம என்ன மாதிரி நிறைய பேர் ரெடி பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு நீங்க மட்டும் படிச்சா போதும், இந்த நோட்ஸ் நான் மட்டும் வச்சுக்கிறேன், 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. ஓகேவா? எப்பவுமே ஒரு விஷயத்தை படிக்கணும்னா நான் ஃப்ரீயா சோர்ஸ் தரேன். ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் தரதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னது, இதை நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான்.
ஓகேவா? ஸோ விஷ் ஆல்வேஸ் பெய்டு கோர்ஸ் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. பெய்டு கோர்ஸ் என்னால பே பண்ணி எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும்னா வாங்க. எக்ஸ்ட்ரா நாலேஜ் என்னது? இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஒவ்வொரு யூனிட்லயும் 2026 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் பெய்டு வெர்ஷன். ஓகே, மற்றபடி பெய்டு வெர்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரிலாம் கிடையாது. ஃப்ரீ வெர்ஷன்லயும் வாங்க, ஃப்ரீயாவே அழகா கிளாஸ் பண்ணிருக்கேன். டெய்லி 1 hour 2 நாள் கிளாஸ் கொடுக்க முடியும். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்கு. யார் எல்லாம் 4 மணிக்கு எழுந்திருக்கீங்க பார்க்கலாம். 4 மணிக்கு எழுந்திருக்கணும், அதனால நைட் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிருங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சரியா? அதான் 4 மணிக்கு காலைல 4 மணிக்கு எக்ஸாம், காலைல கிளாஸ். ஓகேவா? அதுவும் டெலகிராம்ல இதே குரூப்ல தான் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ so மச். இஃப் யூ ஆர் ஃப்ரீ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த கிளாஸ் அப்படின்னா உங்களால முடியுங்கிற பட்சத்துல இந்த கிளாஸோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் ஃபார் கம்பல்ஷன். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு ஒரு குருதட்சணையா உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ so much and thank you all. Thank you.